இன்சூரன்ஸ்ல இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன நியூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி வரி சலுகையில இன்சூரன்ஸ்க்கு ஒரு வரி சலுகை கொடுத்திருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்ப நம்ம வந்து இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ், இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்தோம்னா இனிமேல் 0% ஜிஎஸ்டி வரி சலுகை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு வரி சலுகை. முதல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸோ இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸோ நம்ம எடுத்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பிரீமியம் வந்து ஒரு 25,000 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி வந்து 18%க்கு 4,500 நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வந்துச்சு. ஆனா இனிமேல் நம்ம எடுக்கிற இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ், இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு 0% வரி சலுகை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இதை நம்ம பயன்படுத்தி நம்ம இதுவரைக்கும் நம்ம லைஃப் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ நம்ம எடுக்கலைன்னா நம்ம இதை பயன்படுத்தி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ்ல எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ், யூலிப், என்டோமெண்ட் பாலிசி இதெல்லாமே அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி, சீனியர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். இதுல எதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ், குரூப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், மோட்டார் இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. முதல்ல என்ன வரி சலுகைகள் இருந்துச்சோ அதே தான் தொடரும். இந்த விஷயத்தை பயன்படுத்தி நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க லைஃப் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ நீங்க எடுத்துக்கலாம். தேங்க்யூ.